உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உன்னை சொல்லாத நான் இல்லை, சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாளி. தீர்த்தம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. உடம்புல இருக்கிற எல்லா வியாதியுமே குணமாகக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து எல்லாரும் வாங்குறதுக்காக காலம்புற எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே ஷர்ட் எல்லாம் கட்டிட்டு தான் சுற்றுவாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து அந்த விபூதியும் அந்த தீர்த்தமாக நம்ம வாங்கி குடித்தா ஸ்கின்ல இருக்கிற எல்லா நோயும் போகுன்றது ஐதீகம். இங்கே இந்த பூஜைகளில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களும் கண்ணார கண்டு நவபாசான ராஜ முருகனுடைய திருவருளை பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட. முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, திருச்செந்தூர் சுப்பிரமணியனுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்க, உடல் குறைபாடோட இருக்கவங்க, வியாதியால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி அந்த வியாதிகள்லாம் குணமாகணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட ஒரு வேண்டுதலாக இந்த அபிஷேக கைங்கரியமானது ஐபிசி பக்தி தமிழ் சேனல் மூலியமாக நடந்துட்டுருக்கு. நம்முடைய மனதானது நல்ல சிந்தனைக்கு உட்படணும் அப்படின்றனால சுவாமிக்கு பாலபிஷேகம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் அந்யோன்யம் இருக்கணும் அப்படின்றனால பஞ்சாமிர்தம் அபிஷேகம். இன்னும் நிறையா மக்கள் பார்க்காத இல்லை போக முடியாத இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களையும் இந்த ஐபிசி தமிழ் பக்தி சேனல் மூலியமாக எல்லாரும் பார்த்து கடவுளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐபிசி பக்தினே நெஞ்சங்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம வந்து நவபாசான ராஜமுருகன் திருக்கோவில் வாசல்ல இருக்கோம். என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா ஐபிசி பக்தி 1 மில்லியனை வந்து நெருங்கி இருக்கிறோம், அதாவது ரீச் பண்ணி உங்களுக்காக இருக்கிறோம். இது குறிப்பாக வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்று நவபாசான ராஜமுருகன் திருக்கோவில்ல உங்களுக்காக வந்து ஒரு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், அன்னதானம் இதெல்லாம் நடக்கப்படுது. பற்று பற்றற்ற ஒன்றை பற்று குரு ஸ்ரீ வடபழனி சித்தர் அருளுடன், ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் அருளுடன் ஐபிசி தமிழ் பக்தி மென்மேலும் உலகம் சிறக்க வடபழனி சித்தர் அருளுடன் வாழ்க வளர்க. ஐபிசி சேனல் வந்து அவங்க வந்து இந்த ஆன்மீக சேனலை வந்து வச்சுருக்காங்க. அதில் பார்க்குறதுல எல்லா கோயிலையுமே எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்க சேனல் மூலிமா நாங்கள் நிறைய பயனடைகிறோம். எல்லா கோயிலோடைய விஷயத்தையும் அவங்க போடுறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலமாக தான் நாங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரோம். நாங்கள் பூந்தமல்லியில் இருக்கிற நவபாசான முருகர் கோயிலில் இருக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து தீர்த்தம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு.
உடம்புல இருக்கிற எல்லா வியாதியுமே குணமாகக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து எல்லாரும் வாங்குறதுக்காக காலம்புற எல்லாருமே வருவாங்க. அந்த எல்லாருமே ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு தான் சுற்றுவாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து அந்த விபூதியும் அந்த தீர்த்தமாக நம்ம வாங்கி குடித்தா ஸ்கின்ல இருக்கிற எல்லா நோயும் போகுன்றது ஐதீகம் இங்கே. இந்த திரு முருகனுடைய திருவருள் அப்படிங்கிறது உங்களுக்காக மட்டும், எங்களுடைய நேயர்களுக்காக, உங்களுக்காக வந்து நம்ம தர்றதுக்காக இந்த திரு பூஜையை வந்து உங்களுக்காக செய்துட்ருக்கோம். இந்த பூஜைகளில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களும் கண்ணார கண்டு நவபாசான ராஜ முருகனுடைய திருவருளை பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட. வாங்க தொடர்ந்தும் இங்கே நடக்கிற பூஜை புனஸ்காரங்களை பார்க்கலாம். வயதானவங்க, உடம்பு முடியாதவங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆலயத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அளவு ஒரு விசேஷமான விஷயத்தை வந்து நம்ம தொலைக்காட்சியிலலாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரத்துக்காக எல்லா பக்தர்களுக்காகவும் வேண்டி இன்றைக்கி அந்த அபிஷேகமானது நடந்துட்டுருக்கு. இதனுடைய அபிஷேக கைங்கரியதாரர் பார்த்திங்கன்னா ஐபிசி பக்தி தமிழ் சேனலுடைய நிறுவனர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி இந்த அபிஷேக கைங்கரியமானது செய்துன்னு. இன்றைக்கி இந்த ஆலயத்தில் விசேஷமாக பார்த்திங்கன்னா சுவாமிக்கு எல்லா திரவியங்களும் சேர்த்து, மூலிகைகள்லாம் சேர்த்து அபிஷேகங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்க, உடல் குறைபாடோடு இருக்கவங்க, வியாதியால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி அந்த வியாதிகள்லாம் குணமாகணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட ஒரு வேண்டுதலாக இந்த அபிஷேக கைங்கரியமானது ஐபிசி பக்தி தமிழ் சேனல் மூலியமாக நடந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக முருகருடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்களுக்கும் உடல் வியாதிகள்லாம் குணமாகணும், இந்த லோகம் வந்து க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனையானது செய்யப்பட்டுருக்கு. முருகருடைய அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த ஐபிசி பக்தி தமிழ் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். இந்த சேனல் பார்த்திங்கன்னா 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு. நிறையா ஆலயங்களை பற்றி இந்த சேனலில் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். முக்கியமாக நம்மளுடைய ஆலயத்தை வந்து ரொம்ப அருமையாக வந்து எல்லாரும் பார்க்கும்படி, வீட்டில் இருந்து எல்லாரும் டிவியில் பார்க்கும்படியாக இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா சிறப்பான பூஜைகள் மற்றும் அலங்கார அபிஷேகங்கள்லாம் இந்த ஐபிசி பக்தி தமிழ் நிறுவனத்தின் மூலியமாக நம்மளுடைய ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பாக நடந்துட்டுருக்கு. மேற்கொண்டு இந்த சேனலில் உத்தியோகம் பண்ணுற எல்லா நிறுவனர்கள், நிருபர்கள் மற்றும் இதை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அனைவருக்கும் இந்த நவபாஷான ராஜமுருகனுடைய அனுக்கிரகமானது எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். மேற்கொண்டு இது போல் இந்த ஆலயம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா மக்கள் பார்க்காத இல்லை போக முடியாத இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களையும் இந்த ஐபிசி தமிழ் பக்தி சேனல் மூலியமாக எல்லாரும் பார்த்து கடவுளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஐபிசி பக்தி தமிழ் சேனலுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். முருகர் அப்படின்னாலே நம்முடைய எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லா தெய்வங்களையும் வழிபடுறவங்களுக்கு முருகர் வந்து ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலியுகத்தில் நம்மளை காக்கக்கூடிய தெய்வமான கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான். நம்மளுடைய ஆலயம் மட்டும் இல்லாமல் எல்லா முருகர் கோவில்லையும் பார்த்திங்கன்னா முருகருக்கு சிறப்பாக வந்து அபிஷேகங்கள்லாம் நடத்தி ஒரு அலங்காரம் பண்ணி, அதாவது முருகருக்கு பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம் அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதுபோல் இந்த சுவாமி வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர்னாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவர் அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நான் சுவாமிக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மனசார சுவாமிக்கு நான் பூஜை பண்ணி அவர் அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை உண்டு. அதுபோல் வந்து பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கும் முருகர் அதே போல் அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு
எண்ணக்கோலில் தான் சுவாமிக்கு பூஜைகளும் அலங்காரமும் செய்துன்னு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது முருகருடைய தோற்றம் எப்படி அழகாக இருக்கோ அதுபோல் அதை நம்ம பார்த்து வழிபடக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றனால சுவாமிக்கு விசேஷ அபிஷேகங்கள்லாம் செய்துன்னு இருக்கோம். சுவாமிக்கு பொதுவாக அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அபிஷேக திரவியங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. நம்மளுடைய ஆலயத்தில் சுவாமி நவபாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பாஷாணங்களும் 90 மூலிகைகளையும் கொண்டு சுவாமியை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இந்த சுவாமிக்கு எல்லா கோவில்கள்லையும் பிரதானமாக பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் பால், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் இது போல் அபிஷேக திரவியங்கள் கூட சேர்த்து நம்ம சுவாமிக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை பொடி, கலச்சிக்காய் பொடி இது போல் நிறைய திரவியங்கள் மூலிகை திரவியங்கள் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஒவ்வொரு அபிஷேக திரவியங்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. எல்லா கோவில்களையும் பொதுவாக பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போது பால் அபிஷேகத்துடைய விசேஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதானது நல்ல சிந்தனைக்கு உட்படணும் அப்படின்றனால சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணுவோம். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய அபிஷேகமானது நம்மளுடைய மனசால் உணரப்பட்டு நம்மளுடைய எண்ணக்கோள்கள்லாம் வந்து சுவாமியை நோக்கி திரும்பும். அதனால் இந்த சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறச்ச நம்மளுடைய மனசுக்குள்ளே ஆகக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம அந்த எண்ணங்களாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதே போல் பஞ்சாமிர்த அபிஷேகம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் அந்யோன்யம் இருக்கணும் அப்படின்றனால பஞ்சாமிர்தம் அபிஷேகம். பஞ்சாமிர்தம் பார்த்திங்கன்னா 5 திரவியங்கள் கொண்டு இனிப்பான திரவியமாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும், நம்மளுடைய குடும்பமும் இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு 5 திரவியங்களை கொண்டு, அதாவது வாழைப்பழம், கற்கண்டு, தேன், நெய், நாட்டு சர்க்கரை இந்த போல் இனிப்பான பொருட்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுச்சு. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் சௌரியமாக இருக்கணும், குடும்பத்துக்குள்ள அந்யோன்யம் ஸ்நேகம் இருக்கணும் அப்படின்னு வேண்டி பஞ்சாமிர்த அபிஷேகம். சந்தன அபிஷேகம் பார்த்திங்கன்னா நம்முடைய தோற்றம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மனசில் ஒரு எண்ணம் தோன்றும். அதுபோல் நம்மளுடைய தோற்றம் வந்து வசீகரமாக இருக்கணும், ஜனவசீகரமாக இருக்கணும். ஒருத்தருக்கு நம்மளை பார்த்தோன்னே பிடிக்கக்கூடிய அளவு நம்மளுடைய தோற்றம் கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம். எப்படி முருகரை பார்த்தா அழகாக இருக்காரோ அதுபோல் நம்மளும் பார்க்குறச்ச ஒரு அழகான தோற்றத்தோடு இருக்கணும். சுவாமிக்கு சந்தன அபிஷேகம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அதே போல் தனியாக தேன் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. தேன் அபிஷேகம் நம்முடைய உடல் குறைபாடுகள், ஆரோக்கிய குறைபாடுனா தேன் அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணதை பிரசாதமாக வாங்கிட்டு போய் பேச்சு வராத குழந்தைகளுக்கு, அதே போல் நாக்கு பிறலாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு குழந்தையில இருந்து இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தேன் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல பேச்சு வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சுவாமிக்கு தேன் அபிஷேகம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய பேச்சு திறனுக்காகவும் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. விபூதி அபிஷேகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னுடைய ஆத்மா வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு விபூதி. ஏன்னா நம்முடைய மனித பிறவி எல்லாருமே பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு பிடி சாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த பஸ்மமான விபூதி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு மோட்சத்தை தரக்கூடியது. அதுபோல் இந்த போல் பல விஷயங்களுக்காக ஒவ்வொரு பலன்களுக்காகவும் ஒவ்வொரு அபிஷேகங்களானது சுவாமிக்கு செய்துட்டு வரோம். இந்த மூலிகை திரவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறதுக்காக, நோய்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா மூலிகை பொருட்கள் தான். மருந்து அப்படின்னாலே மூலிகைகளை சொல்லுவோம். இன்னொன்று நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், காய்கறி, கீரை போன்ற உணவுப் பொருட்களை எல்லாம் சொல்லுவோம். அதுபோல் சுவாமிக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 இல்லை 11 வகையான மூலிகை திரவியங்கள்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாத்துக்கும் சுவாமியுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். இந்த ஐபிசி பக்தி தமிழ் சேனல் மூலயமா சுவாமி உங்களை எல்லாம் கூப்பிடுறாரு அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, நான் உங்களுடைய மனசில் சுவாமி வந்து வரணும் அப்படின்ற எண்ணத்தை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உருவாக்குவார். அதனால் எல்லா பக்தர்களும் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கேற்ப சுவாமிகிட்ட உங்களுடைய வேண்டுதல்களெல்லாம் வச்சு பயனடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
संस्थं वनितं वजवेष्टिताङ्कं वल्लीसपूर्वजमापुष्टतमस्सुतानां वाणीं प्रतिमुखं देवगणार्चिताङ्ग्रे हर्याय नमः हरिवृत्तिगिरे नमः हरिवल्लभाय नमः वादुलगुरुपूजिताय नमः देवीवत्साय नमः मधुराय नमः पट्टीदेवने नमः मङ्गलरक्षकाय नमः मधुरोगवेदिताय नमः श्री 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 विशेषतगाय नमः नववाशानराजमुरुगस्वामिनः नमः कृतरत्नां नमः पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुवान् भवति चन्द्रमा अवान् पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति राजाधिराजाय प्रशक्यशागिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामां कामकामाय मह्यम् உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.